வணக்கம் அன்பர்களே, வாருங்கள் எலுமிச்சை பழ சாதம் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிறேன். அதை களைஞ்சிட்டு அதுல உப்பு சேர்த்திருக்கிறேன். தேவையான அளவு தண்ணீர் விட்டு இருக்கேன். இப்போ இந்த சாதம் நல்லா உதிரியா வரத்துக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விடுங்க. அப்பதான் சாதம் நல்லா உதிரியா பலன்னு நமக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த 3/4 கப் அரிசி இந்த 3/4 கப் அரிசிக்கு 2 எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இதுல 1.5 எடுத்துக்கலாம், இல்ல 1 எடுத்துக்கலாம். பட் எங்க வீட்டுல புளிப்பு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றதுனால நான் 2 பழம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது தாளிப்புக்கு இது உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க, கடலை பருப்பு எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி, கறிவேப்பிலை, அப்புறம் கடுகு எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் அன்பர்களே, வாருங்கள் பார்க்கலாம். கடுகை சேர்க்கவும். கடுகு நன்கு பொரிந்தவுடன் மற்ற பொருட்களை சேர்க்கவும். நாம் எடுத்து வைத்திருக்கும் மற்ற பொருட்களை எல்லாம் சேர்க்கவும். சேர்த்த பின் இதனை வதக்கவும். நான் கறிவேப்பிலையை குழந்தைகள் தூக்கி எரிந்து விடுவார்கள். அதனால் இதில் அதிகமான சத்து உள்ளதால் நான் கறிவேப்பிலையை வாங்கி அதை அலசி காய வைத்து பின் நன்கு மொறுமொறு என்று ஆனவுடன் மிக்சியில் ஒரே ஒரு உண்ணில் வைத்து அதை பொடியாக அரைத்துக் கொள்வேன். அப்பொழுதுதான் குழந்தைகள் அதனை தூக்கி எறியாமல் சாதத்துடன் கலந்து அப்படியே சாப்பிடுவார்கள். அதிலும் இங்கு கறிவேப்பிலை கிடைப்பது எல்லாம் மிகவும் அரிது. அதனால் நான் கடைக்கு செல்லும் சமயங்களில் இதனை வாங்கி வைத்துக் கொண்டு இவ்வாறு உபயோகப்படுத்திக் கொள்வேன். எங்கள் வீட்டில் பருப்பு எல்லாம் அதிகமாக வேண்டும். அதனால் பருப்பெல்லாம் நான் அதிகமாக சேர்த்துள்ளேன். நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் குறைத்துக் கொள்ளலாம் அளவில். நன்கு வதங்கியவுடன் எலுமிச்சை பழ சாறை சேர்க்கவும். பிறகு மஞ்சள் பொடியை சேர்க்கவும். இவ்வாறு மஞ்சள் பொடி சேர்த்தவுடன் ஒரு சிறு கொதி வந்ததும் வேக வைத்த சாதத்தை இதில் போடவும். சிறிது உப்பையும் சேர்க்கவும். இப்பொழுது இதை கலரவும். அவ்வளவுதான், எலுமிச்சை பழ சாதம் ரெடி. இவற்றில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது. மிகவும் உடலுக்கு நல்லது. இதனை செய்து பார்த்து சாப்பிட்டு மகிழுங்க. அப்போது எலுமிச்சை பழ சாதம்
தயாராக உள்ளது. இது மிகவும் சுவையாக இருக்கும். இதனுடன் உருளைக்கிழங்கு வறுவலை சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும்.